பொதுமக்கள் எங்களுக்காக என்எல்சிக்காக போராடிய என்எல்சி எதிர்த்து போராடிய வேல்முருகன் அவர்களுடைய வேட்பாளராக இருக்கிற திருமாவளவனுக்கு கேமராவில் வாக்களிப்போம் என்று சொன்னதற்காகவும் கண்ணன் அவர்களுடைய சின்னங்களை அவர்களுடைய வீடுகளில் வரைந்து வைத்ததற்காகவும் எப்படியெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவருடைய கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. 5 கார்களுக்கு மேல் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்டோக்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. வீச்சுரால்களில் என் கட்சி நிர்வாகிகள் கழுத்தில் வைத்து அறுத்திருக்கிறார்கள். பூத்திலே வைத்து எங்கள் கட்சிக்காரர்கள் மீது கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் அவருடைய ஆதரவாளர்களால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கூட இதுவரையில் எங்களுக்கு தெரியவில்லை. 7 மணிக்கு பூத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த எம் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் பூத் ஏஜெண்டுகளை ஒரு வன்முறை கும்பல் 15 பேருக்கு கொண்ட வன்முறை கும்பல் வீச்சருவா உருட்டுக்கட்டை போன்று அடித்து அவர்கள் காயம்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக பொதுமக்கள் வாக்களிப்போம் என்று சொன்னதற்காக அவர்கள் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன.